தேவ சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. தேவ சமூகத்திலே நமக்கு ஆறுதல் உண்டு. வெளியிலே பட்ட காயங்களுக்கு தேவ சமூகத்திலே வார்த்தை என்கிற மருந்து உண்டு. வெளியிலே அழுத அழுகைக்கு தேவ சமூகத்திலே கண்ணீர் துடைக்கப்படுதல் என்கிற அனுபவம் உண்டு. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதின் அர்த்தம், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியுமா என்றால் முடியாதுதான், கஷ்டம்தான். ஆனா இருங்க என்பதின் அர்த்தம் தான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்வதின் அர்த்தம். என்னுடைய பிள்ளைகளே, உலகத்திலே பாடுகள் உண்டு, புறக்கணிப்பின் நேரங்கள் உண்டு, பழிச்சொற்கள் ஏராளமாக சுமத்தப்படுகிற நேரங்கள் உண்டு. நம்ம பிறரை பத்தி பேசாம இருக்கலாம், ஆனா பிறருடைய வாய்கள் நம்மளை பற்றியே பேசுகிற சூழ்நிலை வழியாக கடந்து போக வேண்டியெல்லாம் இருக்கலாம். இந்த நேரத்துல எல்லாம் இவைகள் நம்முடைய காதுல கேட்கப்படும் போதெல்லாம், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக வரும் பொழுதெல்லாம் எப்படிங்க சந்தோஷமா இருப்பது என்பது கேள்வி. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால் கஷ்டம்தான், ஆனா கர்த்தருக்குள் இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே பவுலடியார் சொல்லுகிறார். கர்த்தரனோடு இருக்கிறார், இதையும் கடந்து நான் செல்வேன் என்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.